உலகெங்கும் உள்ள ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆவணி மாதம், ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும். ஏன்னு வச்சுக்கோங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலத்தில் பண்ணுவோம். விநாயகர் சதுர்த்தியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திருவிழாக்கள், வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள், மேலும் திருமணம் சார்ந்த விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது, இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும். ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும். அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும், அது பிண்டத்தில் நடக்கும். நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும். ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்கும் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் பெற்றிருப்போம். திருவிழாக்கள் மூலயமாக, ஏன்னா கோயிலில் நடக்கிற கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை, ஆத்ம பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவானை ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்ம பலம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க. வீட்டில் விழாக்கள், அதாவது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, அப்படியே இந்த மாதத்துலேருந்து கண்டினியூஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன், குழந்தை பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும். ஏன்னா பூர்வ புண்ணியம் சாண வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா குழந்தை பேருக்கான விஷயங்கள் உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளும் உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும். ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது, என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும், சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சுக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கடகராசி. இந்த கடகராசி பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு சொல்லுவோம். ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான். ஸோ இந்த ராசி பார்த்திங்கன்னா எப்போதும் உணர்ச்சி மிகுந்த ராசின்னு சொல்லுவோம். அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா கடகராசியில் இருப்பாங்க. எதையும் வேகமாக செய்யணும், அவசரமாக செய்யணும், ஆன் டைமில் செய்யணும், இப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா இந்த கடகராசி தான். ஏன்னா அந்த வேகம், சந்திர பகவான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல வேகமாக பயணிக்கக்கூடியவர் அவர்களுக்குனால அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இவங்களுக்கு இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இவங்களை சுற்றி அவ்வளோ ரகசியம் இருக்கும். அவ்வளோ ரகசியங்களையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னாக்கா இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா நண்பனே ஈஸியாக எதிரி ஆகிடுவான். நண்பன் எதிரி ஆகிறது, ரொம்ப கூட பழகியிருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் அப்படியே இவங்களை எல்லாமே ஆப்போசிட்டாக மாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி உள்ள இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ராசியிலே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கார், புதன் பகவான் இருக்கார். ஸோ அப்போ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நிறைய புதிய முயற்சிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. புதிய முயற்சிகள், அதாவது என்னென்னாக்கா இடம் சார்ந்த முயற்சி, ரியல் எஸ்டேட், அதே போல் என்னென்னாக்கா நிறைய புதிய லாபத்தை அதிகமாக எதிர்பார்க்கறது, அந்த முயற்சிகளால் சிறு விரயங்களை செய்வது, அந்த முயற்சிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இப்போ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னாக்கா இந்த மாத கடைசியில் மறுபடியும் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எப்படி அது செடி உயிர் பெற்று வருதோ அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாத கடைசியில் அதுக்கு உயிர் கிடைத்து அந்த நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும். அதுவும் குறிப்பாக இடம் சார்ந்த விஷயம்,
ரயில் இடம் பண்ணுறது அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தந்தை வழியில் ஒரு வருமானமும் இருக்கும். தந்தை வழியில் தடைப்பட்ட ஒரு தந்தை வழியில் ஏதோ ஒரு வருமானம் வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இந்த தந்தை வழியில் ஒரு வருமானம் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா ஒரு நிறைய பேர் என்னென்னாக்கா அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னும் போது, குறிப்பாக குலதெய்வ கோயில் அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வ கோயில், அது காவல் தெய்வமாக இருந்துச்சுன்னா அந்த கோயில் தரிசனம் பண்ணுவது நிறைய தடைகள் எல்லாமே ஏற்பட்டுரும். ஏன்னு வச்சுங்களேன், சனி பகவான் வந்து வக்கர சனியாக இருக்கிறார். ஸோ வக்கர சனியாக இருந்தால் 8 நோக்கி பயணிப்பதெல்லாம் குறிப்பாக அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் கிடைச்சிதுடா அப்படின்னு நிம்மதியாக இருப்பாங்க. அது இல்லை, கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு காரணங்களுக்காக தனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவியாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் என்னக்கா இவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா திடீர் நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். எதிர்பார்க்காத திடீர் நிகழ்வு அப்பப்போ அந்த சொல்லுவாங்களே, லைஃபே ஒரு ஷாக்கிங் மாதிரி இருக்கும். திடீர் பயணம், திடீர் பொருளாதார, திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டில் நிறைய காசு இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கூட இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படும். அதே இது எல்லாமே இருந்தாலும் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெரிய இந்த ஸ்டார் ஹோட்டல் போகிறது, நிறைய பேர் இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளும் கடகராசிக்காரங்க ஏற்பட்டுரும். இரண்டும் கலந்த தன்மையில் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹோட்டல் ஸ்டே, 5 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே, அந்த மாதிரி நிறைய ஒரு ரெசார்ட் போகிறது, பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரியான தன்மைகளும் இருக்கும். ஆனால் அக்கௌண்ட்லேயும் காசு குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. இந்த சூழ்நிலை வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இல்லைன்னா திடீர் நிகழ்வுகள் நடக்கும். பிளான் பண்ண எல்லா விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரியே தெரியும். வர வேண்டிய வருமானம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்துடும். எதிர்பார்த்த வருமானங்கள் வந்து அப்படியே எப்படா வரும் அப்படின்ற ஒரு மண்டை காய்ச்சலில் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்கள் வருமானத்துக்கான உங்கள் டெபாசிட்டை அதிகமாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. அதே போல் தொழில் சார்ந்த முயற்சி, தொழிலுக்காக புதிய முயற்சி ரியல் எஸ்டேட்டில் எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நிலம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் துறையில் சிறப்பான ஒரு வளர்ச்சி என்பது கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கால் பாதம் இல்லை கணுக்காலில் இந்த குதிகால் வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நிறைய பேருக்கு என்னென்னாக்கா தோல் அலர்ஜிஸ் வரும். ஸோ இந்த என்ன சொல்ல, கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சிக்கான தருணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தை பேணிக்காதல கொஞ்சம் எச்சரிக்கை என்பது தேவை. ஏன்னா இந்த காலத்தில் உங்கள் உடலில் இருக்கிற அந்த கழிவு நீக்கம் என்பது ரொம்ப போராக இருக்கும். இந்த கழிவுகள் நீக்காதனாலே அதுவே உங்களுடைய வர வேண்டிய நன்மைகளை அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறது. ஸோ உங்களுக்கு என்னென்னாக்கா சட்டம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலத்தில் எங்கேயாவது போய்ட்டு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்காவது பொறுப்பாக இந்த காலத்தில் கடகராசிக்காரர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை கன்ஃபார்ம். இந்த காலத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுவது, அடுத்தவருக்கு உத்தரவாதம் கொடுப்பது, இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் கடகராசிக்காரர்கள் யோசித்து கூட பார்க்கக்கூடாது. பண்ணால் பிரச்சனை கன்ஃபார்ம். ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சட்டம் சார்ந்த விஷயத்தில் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வந்து என் தம்பி, நீங்கள் இவரை நம்பி பண்ணுங்க அப்படின்னு தம்பி தங்கச்சி இந்த மாதிரி யாராவது நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த காலத்தில் யாரையும் நீங்கள் தம்பின்னே சொல்லாதீங்க. தம்பின்னு கூப்பிட்டாவே பிரச்சனை தான். ஸோ அதனால் யாரையும் தம்பின்னு சொல்லி எங்கேயும் கேரண்டி இழுத்து விட்டுறாதீங்க. பிரச்சனையை கண்டிப்பாக சந்திக்க வேண்டியது இருக்கும். இது அதில் தான் வலியுறுத்தி சொல்கிறோம். மேலும் எனக்கா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
மனமகிழ்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக அடுத்தவர்களுடைய வார்த்தையை நம்பி ஏமாற வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட சூழல்களில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க சுற்றி இருக்கிற விஷயம் சூழ்நிலைகள் வந்து உங்களை அப்படியே பிரம்மாண்டமாக இந்த காலத்தில் பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 100 கோடி 500 கோடி தான் பேசுவாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க கம்மியாலாம் பேசவே மாட்டாங்க. ஸோ இதை நம்பி ஏமாறாதீங்க. இதை நம்பினீங்கன்னா ஏன்னா சில நல்ல விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதோடைய ஸ்திரத்தன்மையை அதோடைய ஆழமான தன்மைகளை உணர்ந்து நீங்கள் பயணிச்சிங்கன்னா மேபி அது சரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேராசை கவர்ச்சியான வார்த்தைகளை நம்பி எங்கேயும் போய் லாக் ஆகிடாதீங்க. அதை தான் நம்ம உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாந்திரிகம் சார்ந்த விஷயம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு தொல்லைகள் இருக்குது நீங்கள் சொல்லுவோம். எங்கேயாவது நீங்கள் போய் பிரச்சனை போட்டிங்கன்னா கடகராசிக்காரங்க என்ன சொன்னால் வீட்டில் சைவினை வச்சுட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் சைவினை வச்சுட்டாங்களா இல்லையான்றதுக்காட்டிலும் இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்களுடைய பூஜை அறையில் ஒரு எந்திரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா புதுசாக யாரோ ஒரு எந்திரம் கொடுத்தாங்கன்னு எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கை பிரச்சனையை தொடக்கிறதுக்கான விஷயம். இல்லை ஆல்ரெடி இருக்கும். இப்போ குறிப்பிட்ட காலத்தில் ஏதாவது உங்கள் பூஜை அறையில் ஒரு எந்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அந்த எந்திரம் தான் உங்களுக்கு ஆப்பே வைக்க போகுது. ஸோ அதனால் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு நம்ம சும்மா இருந்தாவே நமக்கு தேவையான நன்மைகளை இறைத்தன்மைகள் கொடுக்க தயாராக இருக்குது. நாம் என்னவோ இதை மாத்திரம் அதை மாத்திரம்னு சொல்லி எதையோ ஒன்று மாற்றி நம்ம பிரச்சனைக்கு அதுவே நாமளே காரணமாயிடும். ஸோ தயவு செய்து இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எந்திரம் வாங்குகிறேன் தந்திரம் வாங்குறெல்லாம் போய் எங்கேயும் வாங்கின்னு வந்து பூஜை ரூமில் வச்சிங்கன்னா அந்த எந்திரம்தான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய எந்த ஒரு உக்கிர தெய்வ வழிபாடுகளையும் போகாதீங்க. போனீங்கனாலும் பிரச்சனை வரும். ஸோ உக்கிர தெய்வ வழிபாடுகளும் சாந்தமான தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சுப்பிரமணியரை வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை தரும். அதே போல் சிவ வழிபாடும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காலமாக இருக்குது. இந்த ஆவணி மாதத்தை கடகராசிக்காரர்கள் சிவ வழிபாடு மூலமாகவும் சுப்பிரமணிய வழிபாட்டின் மூலமாகவும் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய நன்மைகளையும் தீமைகளை எதிர்த்து போராடி அதையும் நன்மையாக்கக்கூடிய ஆற்றல் பெருகுன்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.